போலாமா? ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர், வணிகர் சங்கங்களின் பிதாமகன் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கடந்த 10/9/2024 அன்று உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி தலைவரின் மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை போட்டதால் எங்கள் பேரவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் 17ஆம் தேதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி 1/10/2024 திருச்சியிலே கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம், நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக 29/9/2024 அன்று டைமண்ட் ராஜா அவர்கள் 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார். அதனால் நாங்கள் 1/10/2024 எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது. திருச்சியில் 43 மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். 43 மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஏகமனதாக பேரவைத் தலைவராக சவுந்தரராஜன் ஆகிய நானும், பேரவை பொதுச் செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் மஸ்மர்காந்தன் வெள்ளையன் அவர்களும், பொருளாளராக அண்ணன் நியூராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம். அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமண்ட் ராஜா வெள்ளையன், கே தேவராஜ், திரு பாலகிருஷ்ணன், திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம். அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது, அனைவருக்கும் வழங்குகிறோம். அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவை தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் வணிகர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்போம், போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா 17ஆம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில் 1ஆம் தேதி கூட்டம் நடத்திக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற சூழ்நிலையில் 7 மாவட்ட தலைவர்களை மட்டும் வச்சு அழைச்சி ஒரு கூட்டத்தை நடத்தி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்துக்கிட்டாங்க. இது ஒரு பேரவை ஜனநாயக விதி இல்லை இல்லையாம்மா? ஜனநாயக முறைப்படி அது தப்பு இல்லையா? எல்லா நிர்வாகிகளையும் வச்சு பெரும்பான்மை யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க வரலாம். 7 மாவட்ட தலைவர், மொத்தம் 51 மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. எங்களுக்கு 43 மாவட்ட தலைவர்கள் ஆதரவு இருக்கிறாங்க. அவங்க பேர் நம்பரோடு போட்டே நான் ப்ரெஸ் ரிலீஸ் அடிச்சிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க 7 மாவட்ட தலைவரை வச்சு நிர்வாகத்தை நாங்கள் அமைச்சிட்டோன்னு சொல்லி அது ஒரு சீர்குலைக்கிற வேலை தானம்மா. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த அளவில் நீங்கள் சென்னையில் இருக்கிற ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்டே போய் கேட்டால் கூட என்ன டெய்லி ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க, டெய்லி ஒரு சட்டத்தை திருத்துறாங்க, ஒன்றுமே புரியலை. எல்லா வகைகள்லையும் வணிகர்களுக்கு பல பாதிப்பு ஏற்படுத்துது. அதாவது நாங்கள் வணிகர் சங்க பேரவை சார்பாக உணவுப் பொருள்னா ஒரு ஸ்லாப் வைங்க, இத்தனை சதவீதம்னா இத்தனை சதவீதம். கட்டிட பொருள் சிமெண்ட், செங்கல், மணல், ஜல்லி இன்னும் ஒரே ஸ்லாப் வைங்க. உதாரணத்துக்கு புது இரும்புக்கும் 18%, பழைய இரும்பு ஸ்கிராப்புக்கும் 18% தான். நீங்கள் வியாபாரிகள்கிட்ட கேட்டால் தெரியும். புதிய இரும்புக்கும் 18%, பழைய இரும்புக்கும் 18%. இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணணும்னு சொல்லி மத்திய நிதியமைச்சருக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம். தமிழ்நாடு முதல்வருக்கும் உங்கள்
மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை ஜிஎஸ்டி கூட்டத்துக்கு அனுப்பும்போது, கவுன்சில் கூட்டத்துக்கு அனுப்பும்போது இதை சரி பண்ண சொல்லுங்கன்னு நாங்கள் லெட்டர் கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசும் மாநில அரசும் ஆதரிக்கிறாங்க. அதனால நாங்கள் சில்லறை வணிகத்தில் நாங்கள் தடுமாறுறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை அதே நேரத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்பாக பிரதமர் சொல்லியிருந்தார், உள்நாட்டு பொருள்களையே வாங்கணும். எங்கள் பேரவைத் தலைவரோட கொள்கையே இந்தியனாக இந்தியனாக இருப்போம், இந்திய பொருள்களை வாங்குவோங்கிறதா எங்கள் வணிகர் சங்க பேரவையோட கொள்கையே. அவர் ஏற்கனவே எங்கள் வணிகர் சங்க பேரவையில் எங்கள் தலைவரால் அவர் எனக்கு மகனே இல்லை என்று பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துருந்தார். அவரை சேர்க்கறது இல்லை. நாங்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் தலைவர்கிட்ட சொல்லி ஒருங்கிணைப்பாளராக இணைச்சு விட்டோம். ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையோட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் என்னவோ தலைவர் இறந்து இப்போ நாங்களே கூட இந்த கூட்டம் இவ்வளோ அவசரப்பட்டு நடத்தவில்லை. ஒரு 45 நாள் கழித்து நடத்தலாம். ஆனால் அதுக்கு டைமண்ட் ராஜா எங்களை விடலை. ஏன்னா தலைவர் இறந்து 5ஆவது நாள் தலைவர் பதவி வேணுன்றாரு. 10ஆம் தேதி இறந்தாங்க. கரெக்டாக 19ஆவது நாள் அவர் ஒரு 7 மாவட்ட தலைவரை வச்சு கூட்டம் போட்டு தலைவராக தேர்வாகிறாரு. அது எப்படி இதாக இருக்கனால அவர் நீக்கியிருக்கோம். அவருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைங்கிற பேரை யார் பயன்படுத்தினாலும் அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். எங்கள் தலைவரை பொறுத்தளவில் சுதேசிய கொள்கை, ஒரு தெருவோர சிறு வணிகர் பாதிக்கப்பட்டால் கூட அந்த இடத்துல எங்கள் தலைவர் போய் நிற்பார். அதே போல் நாங்களும் சிறு வணிகர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம். அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தை தலைவர் எப்போவுமே எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆன்லைன் வர்த்தகம், ஜிஎஸ்டி இது போன்றவைகளை, அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டம், அது உண்மையிலே இன்னைக்கு 12:30 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் விவசாய பொருள் விற்கிற காய்கறி கடையில் போய் நீங்கள் FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வற்புறுத்தி இருக்கிறாங்க. அதை எதிர்த்து திருச்சியில் கூடிய விரைவில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். வேற எதுவும் சந்தேகம் கேட்க இல்லை தம்பி, இதுவரையிலையும் இருந்ததில்லை. இப்போ ஒரு வருடமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி தலைவர் அவரை சேர்க்கறதில்ல, ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு வருடமாக இருந்தார். நாங்கள் எல்லாம் பேசி தான் தலைவரோட பையனாச்சுங்கிறதுக்காக தான் நாங்கள் சேர்த்தோம், ஒருங்கிணைப்பாளராக சேர்த்தோம். ஆனால் அவர் என்னவோ தெரியல, அதை பயன்படுத்தலை. இப்பொழுது எங்கள் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணன் வெள்ளையன் அவர்களின் இளைய மகன், மாநில தலைவர் எங்களுடைய சுதேசி நாயகன் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு திருச்சியில் 1/10/2024 அன்று மாநில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை செய்து பேரவையின் அடுத்த கட்ட நகர்வுக்காக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அறிவித்தோம். கிட்டத்தட்ட 43 மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்கேற்ப நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதன் பின்பு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கம். இந்த நேரத்திலே ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் இங்கே வைக்கின்றோம். அதாவது தலைவர் அவர்கள் காட்டிய வழி, அவர்கள் வழி நடத்திய அந்த கொள்கை அனைத்தையும் கட்டி காக்க நாங்கள் விட்டு சென்ற பணிகள், அதை காப்பதற்காக சில முக்கியமான கோரிக்கைகள். ஒன்று, ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் வர்த்தகத்தால் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு வணிகர்கள், அவர்களை சார்ந்த அந்த குடும்பமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
அதை அடியோடு ஒழிக்க வேண்டும். அப்படி அடியோடு ஒழிக்க முடியவில்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது, எங்கள் தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவையின் தாரக மந்திரம் சுதேசிய கொள்கை. உள்நாட்டு உற்பத்தியை பெருகினால் மட்டுமே நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை சீர் செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய பேரவை தலைவர் அவர்களுடைய கருத்து. ஆக வணிகர்களும் சரி பொதுமக்களும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும். மூன்றாவதாக, இனி வரும் நாட்கள் பண்டிகை நாட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கட்டாய வசூல் செய்யப்படுகிறது. கட்டாய வசூல் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது, தொடர்ந்து கடைகள் இருக்கும் இடங்களிலே டாஸ்மாக் கடைகள் அமைக்கப்படுகிறது. அவற்றை அகற்றிட வேண்டும். ஏனென்றால் அது வணிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் தொந்தரவாக இருக்கிறது. நன்கொடை என்ற பெயரிலே அதாவது அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளும் பண்றாங்க. இந்த திருவிழா காலங்களில் அவங்க பண்ணுவாங்க. அதே போல நிறைய சிறு வயது பையனுங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி தெருவுக்கு தெரு போதைக்கு அடிமையாகி சில நிகழ்வுகள் நடக்குது. நீங்கள் பத்திரிகையாளர்லாம் பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி நான் ஒன்று சொல்ல விட்டேன். இப்போ வரக்கூடியது பண்டிகை காலம். 2 மாதத்திற்கு முன்பாக 110 ரூபாயாக இருந்த எண்ணெய் விலை இன்னைக்கு 126 ரூபா 130 ரூபா இருக்குது. இது பண்டிகை காலம், இன்னும் விலை கூடும். அது மாதிரி பருப்பு வகை பொருள்களும் இதுக்கு காரணம் எல்லாமே ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி ஒன்று உணவுப் பொருளுக்கு இல்லாமல் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தான் இந்த பொருள் விலை கூடுறதை கட்டுப்படுத்தும். அதை மத்திய மாநில அரசுகள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த நினைக்கிறோம். ஜிஎஸ்டி வரி என்பது ஒன்று அகற்றப்பட வேண்டும். ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வரி தேவைப்பட்டால் அந்த வரி என்பது வரி சுமையாக இருக்கக்கூடாது, வரி எளிமையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5%, 8, 12, 25 வரைக்கும் போயிருக்கு. 28 மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருள், அதாவது அரிசிக்கு கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. 25 கிலோ வரைக்கும் பேக் பண்ணால் ஜிஎஸ்டி, அதுக்கு மேலே ஜிஎஸ்டி இல்லை. இப்போ 26 கிலோ பேக் பண்ணி அரிசி கொடுக்குறாங்க. நாளைக்கு 50 கிலோவுக்கு ஜிஎஸ்டி இல்லை, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் அகற்றிட வேண்டும். தேவையில்லாத ஜிஎஸ்டி வரிகளை அகற்ற வேண்டும். ஜிஎஸ்டி வரி என்பது எளிமையாக்கப்பட வேண்டும். அடுத்தது, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த பண்டிகை காலங்களிலே ஒரு முக்கியமான கோரிக்கை என்னென்றால் மின்கட்டண உயர்வு, இதை சீர்படுத்த வேண்டும். அடுத்தது சொத்து வரி. மிகப்பெரிய அளவில் சொத்து வரி கூட்டினாலே தம்பி, நீங்கள் ஒரு கட்டிட உரிமையாளர்னா உங்களுக்கு சொத்து வரி கூட்டினா நீங்கள் வாடகை கூட்டுவீங்க. இது நம்ம 2 பேருக்குள்ள டிஸ்பியூட் உருவாகும். இதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி கரண்ட் பில்லு, இந்த இபி பில் கூட்டியிருக்கிறது இந்த அரசு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு நேரம் கூட்டினாங்க. கடந்த ஜூலையில் ஒரு 43% கூட்டினாங்க. இப்போ திரும்ப கூட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100% மின்சார கட்டணம் கூட்டியிருக்குது. இதில் நாங்கள் மட்டும் இல்லை, வணிகர்கள், பொதுமக்கள், ஏன் பத்திரிகை துறை நண்பர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவதுமா, ஒரு பஜாரில்
குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல, மதுப்பிரியர் வந்து கடையில் குடிச்சிட்டு வந்தால் உடனே அந்த போதையில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் இதுகளில் தான் தகராறு நடக்குது. சரி, அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சா எங்கேயா போதையில் வேணால் அந்த பக்கம் எங்கேயா படுத்துட்டு வந்துட்டு போதை தெளிஞ்சதுக்கப்புறம் வருவாங்களேங்கிற ஒரு எண்ணம் தான், வேற ஒன்று. சார் நீங்கள் ஏதோ சரி 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 ஓகே, உங்கள் கேள்வி நியாயமானது. இருங்கண்ணா, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது எங்களுக்கு அரசியல் பாகுபாடே கிடையாது. எங்கள் வணிகர் சங்க பேரவை அரசியல் மதத்துக்கு அப்பாற்பட்டது தான். ஆனால் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது அதிமுக அரசுன்னு சொன்னீங்க. அந்த அதிமுக அரசு ஏன் ஏற்றலை? சரி, இப்போ கூட உதய் மின் திட்டத்தில் ஒரு லைன் இருக்கு, மின்சார கட்டணத்தை கூட்டணும்னு சொல்லி. அந்த மின்சார கட்டணம் கூட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் அதுக்குள்ள இழப்பீடுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம்னு சொன்னால் திரும்ப மத்திய அரசு சம்மதிக்காதான்? அது சாக்கு போக்கு சொல்றாங்க. ஏன்னா எத்தனை வருஷம் இல்ல எத்தனையோ துறைகள்ல மத்திய அரசு சொல்லக்கூடியதை மாநில அரசு செய்யறதில்லை. அதுக்கு விதிவிலக்கு வாங்கலாம், அது ஒண்ணு. அதாவது உங்ககிட்ட ஒரு என் பையன் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கான், நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். இல்லை, அதை நானே கொடுத்துட்றேன் சொல்லும்போது ஒரு இது கன்சிடர் பண்ணுவீங்க. இந்த எந்த அமௌண்ட் இழப்பு வருதோ நாங்கள் மாநில அரசு கட்டிடுறோம்னு சொன்னால் உதய் மின் திட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் விதிவிலக்கு இருக்கு, நீங்கள் வேணா படிச்சு பாருங்க. சரி, அப்படி சொல்றீங்க. மாதம் மின் கட்டண கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க, நடத்தலையே. தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க, அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு, அது நம்ம யாரும் அரசு செயல்படுத்தலையே. அதை இது மட்டும் உதய மின் திட்டத்தை காரணம் காமிச்சியாங்க கூட்டுறாங்க. பொதுவாக மத்திய மாநில அரசுகள் மக்கள்கிட்ட என்னெல்லாம் வரிங்கிற பேரில் சுரண்ட முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. இதுதான் உண்மை.